ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமேன் பாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமேன்ன்றது ஒரு ஊர் கேரளாவில் இருக்குது. அந்த கேரளாவில் 10 பேர் இருக்காங்க. 10 வந்து ஒரு கொடைக்கானலுக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. அது என்னன்னா எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குணா குகைக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. குணா குகை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும்னு சொல்லிட்டு எல்லாமே குணா குகைக்கு போகிறாங்க. குணா குகைக்கு போன உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குணா தடை செய்யப்பட்ட பகுதின்றது ஒரு குணா குகைன்னு சொல்லி இருந்தது. அதுக்குன்னு தாண்டி அவங்க உள்ளே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு அந்த குணா குகைக்குள்ளே ஒரு 900 அடி கீழே தூரத்தில் ஊந்துட்டாங்க. வீழ்ந்த பிறகு அவங்க ஃப்ரெண்டுலாம் என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து ரொம்ப கதறாங்க, அழுகுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ மீதி ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ மழை பெய்ய பார்த்து அங்கே ஃப்ரெண்ட்லாம் வந்து தண்ணியை வந்து அப்படி 10 பேருமே அப்படியே அந்த நீட்டாக அப்படியே தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 10 பேருமே அணை கட்டுறாங்க. அந்த உடைய ஃபீல் வந்து தியேட்டருக்குள்ளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கேமராமேன் அழகாக கொண்டு போயிருக்காங்க. அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? சுற்று வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குகைக்குள்ளே போகிறவங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க, அவங்க உங்கள் ஃப்ரெண்டு செத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே நம்பலை. நம்ம 10 பேர் நம்ம ஒரு ஆள் குறைஞ்சாலும் நம்ம கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க ட்ரை பண்ணி கூப்பிட்றாங்க. ரொம்ப ரொம்ப கதறாங்க. அந்த கேமராமேன் ரொம்ப அழகாக கொண்டுட்டு போயிருப்பாங்க. தியேட்டரில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து அவங்களுடைய வாய்ஸ் கேட்ட உடனே கூப்பிடுவாங்க. அவன் பேர் சொல்லி கூப்பிட பார்த்து வாய்ஸ் கேட்ட உடனே எல்லாரும் ஃபயர் சர்வீஸ்லேருந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸ்லேருந்து வந்து எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ளே இறங்குனா செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபயர் சர்வீஸ் மேனே உள்ளே வந்து இறங்குறதுக்கு அவ்வளோ பயந்தாங்க, அவ்வளோ பயப்படுறாங்க. அதனால் யார் இறங்குறதுன்னு தெரியாமல் மூச்சுட்டு இருக்க பார்த்தோம். அதில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவன் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சூப்பராக வந்து உள்ளே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் வந்து இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அவங்க வந்து உள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்கி 900 அடிக்கிட்ட போயும் அந்த கயிறுடைய தீர்ந்துடுது. தீர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு மறுபடியும் அந்த கயிறை கட்டி உள்ளே இறக்க சொல்கிறாங்க. அவங்க மலையாளத்திலே பேசிட்டு இருக்காங்க. இது வந்து மலையாள படம் வந்து தமிழ்நாட்டில் வேற லெவலில் ஓடிட்டு இருக்கு. அப்படி உள்ளே இறங்க பார்த்து மேலே இருந்து வந்த மாதிரி அன்போடு நம்ம கமலஹாசன் சாங்ஸ் வந்து அன்போடு காதல் அந்த பாட்டு வந்து வேற லெவலில் அவளை அப்படியே தூக்க பார்த்து அந்த சாங் வேற லெவலில் தியேட்டரில் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். அதில் என்ன ஒன்றுன்னா அங்கே மலையாளத்தில் போட்டிருந்தாங்க, இங்கிலீஷ்லேயும் போட்டிருந்தாங்க. ஆனால் தமிழில் போடவே இல்லை, ஏன்னு தெரியல. தமிழில் போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்துக்குன்னு நினைக்கிறேன். அந்த படம் போயிட்டு செக்கப்போட போட்டிருக்கு. தமிழ்நாட்டில் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. லவ் யூ ஆல். பை கைஸ். லவ் யூ ஆல்.